பிளாக்னு இருக்கும்போது ஒரு டார்க்கான ஒரு ப்ரௌன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட் காட்டுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஒரு பேட்டர்னோட பேர் ஹைலைட்ஸ். ஸோ ஹைலைட்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட்டே பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு ஹைலைட்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற அந்த ஒரு ஹேர் கலர். இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட முடியில் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ அந்த விஷயங்களை மட்டும் ஃபாயில் இல்லாத பகுதியாக எடுத்துருவாங்க. மற்ற எல்லா முடியையுமே ஃபாயிலாக வச்சு மூடிடுவாங்க. நான் ஹேர் ஸ்டைலில் கலைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், நல்லா இருக்குது, கலைஞ்சிருச்சு, சரி ஓகே விடுங்க. ஸோ அந்த மாதிரி ஹைலைட்ஸுக்காக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஹேரை கலர் பண்ணுவாங்க. பட் இதுவுமே கூட ரொம்ப டீப்பாக கலர் பண்ணிட மாட்டாங்க, ரொம்பவுமே டார்க்காக கலர் பண்ணிட மாட்டாங்க. முடிஞ்ச வரை சாஃப்டாக கலர் பண்ணியிருப்பாங்க. உங்களோட முடிக்கு மேலாப்பில் தான் இந்த ஒரு கலரிங்கே இருக்கும். அதனால தான் பார்க்கவுமே கூட ரொம்ப நல்லா இருக்குது, உங்களோட முடிக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு நேச்சுரல் ஹேர் கூட பார்க்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கலர் பேட்டர்ன் கொடுக்கறதுக்கான ரீசன் இது. ரொம்ப லைட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க டார்க்கான கலரில். ஸோ நீங்களுமே கூட ட்ரை பண்ணுறீங்கன்னா டார்க்கான கலர் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட முடி ஃபுல்லாக முடிஞ்ச வர அழகாக ஹைலைட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த பேட்டர்னுக்கு போயிடலாமா? சரி ஓகே ப்ரோ, அப்படி இருந்தால் ஒரு லைட்டான கலர் நான் யூஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா லைட்டான கலர் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதோட பேர் ஸ்ட்ரீக்ஸ். இந்த ஒரு ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கலரிங் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு கலரிங். நான் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் ஒரு 17 வயசுலன்னு நினைக்கிறேன்